ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போயிடலாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? வீசிங்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுங்கள். சார் அதெல்லாம் நோண்டாதீங்க, விளையாட்டு பொருள் கிடையாது, வைங்க அதை. சார் அது பேஷண்ட் படுக்கிற இடம், கால் எடுங்க சார். நானும் பேஷண்ட் தானே. எங்க அப்பா உங்ககிட்ட மரியாதையா தான் நடந்துக்கிட்டாரு. இதை விட எப்படி மரியாதை நடந்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலங்க. ஏய் காவியா, சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. சத்யா, ஒருவேளை என்ன சீரியஸான கண்டிஷன்ல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போற நிலைமை வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? கூட்டிட்டு தான் போகணும். அழக்கூட மாட்டியா? என்னதாண்டி உன் பிரச்சனை? சரி, அதை விட இதையாவது சொல்லு. ஒருவேளை எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்ன வேற யாருக்காவது கட்டி கொடுக்க போறாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? பத்திரிக்கை வச்சுனா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். டே கருப்பா, என்னடா நான் அவ்வளவு ஈஸியா போயிட்டேனா உனக்கு? என்ன கத்தாதடி, எப்படா உன்னுட்டு தொலைச்சு போவற காத்துட்டு இருக்கியா? அவ்வளோ சீக்கிரம்லாம் என்கிட்ட இருந்து உனக்கு யாராலையும் பிரிக்க முடியாது, புரியுதா? நிஜமா? சென்டிமெண்டா போட்டனா? சாப்பிடு. வண்டி வந்துச்சு, நிறுத்து 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 நிறுத்து. சும்மா நிக்காம ஆளை தூக்கிட்டு வாங்கப்பா, வாங்கப்பா. யோ கொஞ்சமா கூறு இருக்காயா? ஆம்புலன்ஸ் நீ யாரடா கூறு இல்ல? ஒருத்தன் உடம்பு முடியாம இருக்கான், போகும்போது அவனை சேர்த்து வண்டியில கூட்டு போயா. ஏங்க சீரியஸா இருக்காருன்னா வேற ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, இப்படி போற வண்டியில நிறுத்த கூடாது. ஆம்புலன்ஸ் எதுக்கா இருக்கு? நோயால ஏத்திட்டு போறது ஆம்புலன்ஸ் இருக்கு, போகும்போது அவனை சேர்த்து ஏத்திட்டு போயா. என்ன புரியுதுங்க? உள்ள ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருக்காருங்க. இருக்கட்டும்யா, ஐயோ ஒரே டைம் ரெண்டு பேஷண்ட்லாம் கூட்டி போக முடியாதுங்க. உள்ள இருக்க பேஷண்ட் சீரியஸா தாங்க இருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க, அதே மாதிரி ரெண்டு பேர்லாம் கூட்ட முடியாதுங்க. ஏங்க ஆபீஸ்ல யாரை போய் சொல்றீங்க? ஏத்திட்டு முடியாது. நான் பேசுறது புரியுதா இல்லையா? புரியுது புரியல, அத பத்தி தேவையில்ல. நீ போகும்போது ஆளை ஏத்து போயிடுவேன். நீ ஆளை ஏத்தாம போயிடுவேன். போய் பாக்க போய் பாக்க. என்ன நீ ஆளை ஏத்தாம போயிடுவேன். நீ இப்படி போறேன் நான் பாக்குறேன். நான் தான் சொல்றேன், அவன் என் மாப்பிள்ளை தான். நீ முன்னாடி ஏத்திட்டு போயிட்டே, நான் வந்துட்டே. சீக்கிரம் ஏறா. வண்டி கிளம்பியா, கிளம்பி வழிவிடு வண்டி போட்டு வழிவிடு. ஒதுங்கயா, ஒதுங்க, வண்டி போட்டோம். ஒதுங்க. போங்க 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 போங்க, எல்லாம் போய் பழுத பாருங்க, போங்க. என்ன கேஸ் மாப்ள? டேய் உன்னதான்டா கேக்குறேன். எல்லாம் உன் கேஸ் தான். பல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. இவன் விஷம்லாம் குடிக்கல, போதையை போட்டு கத்திட்டு இருக்கான். போற வேலை இறக்கி விட்டு போவோம். நமக்குன்னு வந்து சேருதுங்க பேர். அப்பா கேட்க மாட்டீங்களா? நீங்களாம் மனுஷங்க தானே டாக்டர்? எதுக்கு சாக போற? ஐயா நீங்களாவது கேட்டீங்களா? நீங்க மனுஷன் இல்லையா? தெய்வம். லவ் ஃபெயிலியர் சார். 7 வருஷம் சின்சியர் லவ். அவன் எங்கே கூப்பிட்டாலும் போவேன், எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் போவேன். ஏடிஎம் மாதிரி. ஏடிஎம் கூட ஸ்டக் ஆகும் சார். ஆனால் நான் ஸ்டக் ஆக மாட்டேனே. வீட்டில் கூட எவ்வளோ வேலை சொல்லுவாங்க, மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டேனே. ஆனால் அவள் கண்ணை கட்டினா போதும் சார், அந்த கடலை கொண்டு வந்து அவள் காலடியில் போடுவோம் சார். உனக்கு வேலை வெட்டியே கிடையாதா? என்ன சார் வேலை? என்ன வேலைன்றேன்? லவ் பண்ணுற பொண்ணை 24 மணி நேரம் நம்ம கண் பார்வையில் வச்சிருக்கேன் சார். லவ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுல சாதாரண விஷயம் நினச்சிங்களா? அப்படின்றதுக்குள்ள கொத்திட்டு போயிடுவாங்க சார். ஆனால் வந்தா சார் ஒருத்தன் அப்படியே உங்களை மாதிரியே எங்கிருந்தா வந்தான்னு தெரில சார். அவள் அப்பன் போடுறா சார் கண்டிஷனை இவ்வளோ நீளத்துக்கு. எனக்கு வேலை இருக்கணுமா, வெட்டி இருக்கணுமா, கார் இருக்கணுமா, பங்களா இருக்கணுமா, இதெல்லாம் பார்த்தா சார் லவ் வருது. மனசு சார், மனசு. நல்லா இருந்த பொண்ணு மனசை கெடுத்து வச்சிட்டாங்க சார். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார்.
திருந்த மாட்டானுங்க. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. சட்டம் போடணும் சார், சட்டம் போடணும். லவ் பண்ற எந்த பொண்ணுக்கு அப்படிங்களே இருக்கணும்னு சட்டம் போடணும். ஏண்டா உன்ன மாதிரி வேலை வெட்டி போ முட்டா பையில எவனாவது பொண்ணு கொடுப்பானே? வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. டாக்டர் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். நான் முட்டா பையலா? நான் முட்டா பையலா? ஆமாண்டா தருதல. நான் தருதலையா? ஆமா ஆமா. அப்போ உன் பொண்ணுகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, அம்மாடி ஏன் இந்த தருதலையை லவ் பண்ணேன்னு? என் பொண்ணுக்கு தான் அறிவில்லை, உனக்கு அறிவு இருக்குல்ல. கல்யாணம் பண்ணா சும்மா இருப்பியா? உன்ன மாதிரி 4 குட்டிகளை போட மாட்டேன். அது சோத்துக்கு என்ன பண்றது? பைத்தியக்கார பையன். இப்ப இவ்வளவு நியாயம் பேசல அப்படின்னா உன் பொண்ணை சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். மாடி பட்டுக்குட்டி செல்லம், ஃபியூச்சர்ல நீ அவனையா லவ் பண்ண போறதா இருந்தா அவனுக்கு என்ன வேலை, அவன் வீடு எங்க இருக்கு, அவனுக்கு சொத்து இருக்குதா, சுகம் இருக்குதா, இது எல்லாமே பார்த்து லவ் பண்ணுமா நீ சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் இருக்கிற ஒரு பையனா பார்த்து நீ செட் பண்ணி கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணிருந்தேன்னா என்ன மாதிரி பசங்களாம் ஏன் பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்க போறானுங்க? லவ் பண்ற எவன்டா வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றீங்க? பெர்மிஷன் கேட்கணுமா? எங்க அப்பன் பாத்திர போறான்னு முக்கால் போடுதாண்டா பைக்ல சுத்துறீங்க. பாத்துட்டா மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா உன ஒரு பைத்தியக்காரன் லவ் பண்ண விட்டு போனடா. யாரு? நான் பைத்தியக்காரனா? ஆமா நீ பைத்தியக்காரனாடா. ஆமா நான் பைத்தியக்காரன் தான். நான் பைத்தியக்காரன் தான். இந்த பைத்தியக்காரன் இப்ப என்ன பண்ண போறான் பாக்கறியா? இங்க எது குச்சி சாவ போறான். சும்மா இருங்க. இங்க எது குச்சி சரி நான் தான வாய் உஸ்மான் சொல்றேன். உட்காருங்க உட்காருங்க. ஏங்க சும்மா உட்காருங்க. குதிக்க மாட்டேன். குதிச்ச பத்தியா? நீ சொல்லி நான் சாவ மாட்டேன். நான் சாவதான் போறேன். நீ கால்ல சாவ போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கே சாவ போறேன். உன் கண்ணு முன்னாடி சாவ போறேன். நான் தூக்கு மாட்டி சாவ போறேன். உர்ரா நான் சாவ போறேன். ஃபர்ஸ்ட் பாத்து போ. போய் எடுத்து வாடா. ஃபர்ஸ்ட் எய்ட் போறேன். நான் சாவ போறேன். சொல்றத கேளு. போய் எடுத்து வாடான்றல. நான் சாவ போறேன். ஒண்ணு பொண்ணு கூட இல்ல சாவ உர்ரா. இங்க இரு மாப்ள, நான் பொண்ணு கொடுக்கணுமா? வார கோவத்துல அவன் ஆமத்துக்கு கொன்றுவோம் உன்னை. பரந்தாமான் ஜெய ராம பரந்தாமான் ஜெய ராம ராம ரணரங்க பீம சாகேச சர்வபௌமான் ஜெய ராம பரந்தாமான் ஜெய ராம. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? வண்டி 10 நிமிஷம் தான் நிக்கும். சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு வாங்க. என்ன கிண்டலா? ஒரு ஹார்ட் பேஷண்ட் வச்சு ஊருவா சுத்திட்டு இருக்கியா? ஆமா ஆமா, உங்களை ஊரா கூட்டு போய் வித்த காமிச்சு நாங்க காசு வாங்க போறோம் பாருங்க. போங்க சார். என் பையன் யாருன்னு தெரியும்ல, ஜேர்னலிஸ்ட். சொன்னா அவங்க 2 பேரையும் உண்டுல ஆக்கிடுவான். ஜாக்கிரதை. ஐயா, உங்க கூட ஒரு குடிகார் வந்தார்ல, அவர் சின்ன பேஷண்ட், அதனால சின்ன ஹாஸ்பிட்டல். நீங்க பெரிய பேஷண்ட்ல, உங்களை பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பாரு. என்ன ஒரு முகம், கோவமா இருக்கியா? என்ன என்ன நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். இல்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஏங்க உள்ள போய் உட்காருங்க. வயசான மனுஷன் பேர் பேஷண்ட் இப்படி தான் பேசுவியா? போடா சார். சத்யா எங்க இருக்க? சார் இங்க புதூர்ல ஒரு டிஸ்பென்சரி கிட்ட இருக்கும் சார். டிஸ்பென்சரியா? ஹார்ட் பேஷண்ட் கூட அங்க எதுக்கு போனே? இல்ல சார், இது வேற ஒரு பேஷண்ட். வர வழியில ராசிபுரத்துக்காரங்கலாம் வேற ஒரு பேஷண்ட்டை ஏத்தி விட்டுட்டாங்க. அவர் அட்மிட் பண்ண சார் இங்க வந்தோம். அதே ஷேர் ஆட்டோ இஸ்தேத் காலேஜ்ல இருக்கு. இல்ல சார், நாங்க ஒன்றும் பண்ணல சார். ஊர்காரங்களாம் சேர்ந்து வண்டியில ஏத்திட்டாங்க. நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சூசைட் அட்டெம்ப்ட் வேற, அதான் சார் அட்மிட் பண்ண கூட்டிட்டு வந்தோம். அறிவில உனக்கு முட்டாள். இல்ல சார். ஹார்ட் பேஷண்ட் ஏதாவது யாரையா பொறுப்பு? இல்ல சார், அவரை பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். அவர் நார்மலா தான் சார் இருக்காரு. இட்ஸ் ஃபைன் சார். டாக்டர் என்னப்பா? ஆரோக்கல. சாரி சார். சீக்கிரம் பேஷண்ட் விட்டு ஆபீஸ் வந்து சேரு. சரிங்க சார். இஷ்டத்துக்கு ஆடாத. சீக்கிரம். சாரி சார். ஐபோனே. சரிங்க சார். என்னடா சூப்பர்வைசரா? அத்தரம். இந்த ஆளை வண்டியில் ஏற்றுனது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. சரி நீ போ, நான் ஷார்ட்கட்டில் போகிறேன்.